அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த அம்மா மது கடைகளை அரசுடைமை ஆக்குச்சு. அரசுடைமை ஆக்கும் போதே பார் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு. பார் லைசன்ஸ் கொடுக்கும் போதே பப் லைசன்ஸ். சார் அவங்க கொண்டு வந்தா என்ன, நீங்க ஆட்சியில இருந்தப்போ நாங்க புடுங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் நாங்க புடுங்கல இல்ல, நாங்க புடுங்குறோம் தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க புடுங்கறத விட்டு திரும்ப நட்டு வச்சிருக்கீங்களே. திமுக ஒண்ணு புடுங்குவாரு. நேத்து மேடையில பாத்தீங்கல்ல, திமுகவை புடுங்கிறது இருக்கட்டும். இந்த பப்ப வந்து புடுங்கறத விட்டு 100 சொச்சம் பப்ப ஒரு கையெழுத்து போட்டிருக்கேன். அது மட்டும் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மருத்துவமனைக்கு திடீர்னு 100 சொச்சம் மருத்துவமனைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. 300 சொச்சம் பிரைவேட் மருத்துவமனைகள் 300 மருத்துவமனை கையெழுத்து போட்டிருக்காரு. அப்ப இதெல்லாம் என்ன அநியாயம்? ஏற்கனவே அரசு மருத்துவமனைக்கு டாக்டர்கள் பற்றாக்குறை. இவனுக்கு பூரா தனியார்ல டாக்டர் பூரா இவன் நிறைய நம்ம 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து தனியார் பூரா இவங்களை டாக்டர் எடுத்துக்குவான். அப்ப அரசு மருத்துவமனையில டாக்டர் இருக்க மாட்டான்.